இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசு கிறிஸ்துவால சுகம் பெற்றவர்கள் அப்படின்றத நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நம்ம 2 குருடர்களை பத்தி நம்ம தியானிக்க போறோம். அவங்க இயேசுவால சுகம் பெற்றவர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் இந்த 2 குருடர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகும்போது அவருக்கு பின்னாக சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த 2 குருடரும் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க ஆண்டவருடைய அற்புத ஒருவேளை அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் அதிசயம் செய்கிறாரு, அற்புதத்தை செய்கிறார் அப்படின்றத அவங்க கேள்விப்பட்டவர்களா காணப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் போயிட்டே தான் இருக்காரு. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது அவங்க தொடர்ந்து போறாங்க, ஆண்டவரை பின்பற்றி தொடர்ந்து போறாங்க. அந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த குருடர் அவரிடத்துல வந்த உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, இதை செய்ய வல்லமை எனக்கு உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்க நான் உங்களுக்கு சொஸ்தமாக்குவேன் அப்படின்றத நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். முதல்ல தாவீதின் குமாரனே அப்படின்றாங்க, அடுத்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. உங்களுடைய விசுவாசம் என்ன செஞ்சிருக்கு? வளர்ந்திருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பதில் கொடுக்காம ஏன் போனாரு அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க உண்மையிலே பூரணமான ஒரு விசுவாசத்தோடு இருக்காங்களா? ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் அப்படின்றது அவங்க விசுவாசிக்கிறாங்களா? இன்னொன்னு இன்னும் அவங்க உறுதியா இருக்காங்களா? எனக்கு சுகம் கிடைக்கணும், எனக்கு பார்வை அடையணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்களா அப்படின்றதுக்காக கூட ஆண்டவர் அமைதியா போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க கேட்கறாங்க, நான் இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அவர் தான் மெசியா, எனக்கு எல்லா காரியங்களையும் செய்வார் அப்படின்றத அவங்க தேவன் இவருதான் அப்படின்றத ஏற்றுக்கொள்றாங்க. தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்னவங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களா காணப்படுறாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க விசுவாசிருக்கீங்க, உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்க இன்னும் அதிகமா விசுவாசிருக்காங்க. எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு பார்வை கிடைக்கும், ஆண்டவர் எனக்கு பார்வை தருவார் அப்படின்றத விசுவாசம் உள்ளவர்களா இருக்கனால உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அவருடைய கண்களை அவர் தொட்டு என்ன செஞ்சிருக்காரு? சுகப்படுத்திருக்காரு. அப்போ அவங்களுக்கு பார்வை கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவங்க பின்பற்றி அவங்களுக்கு முதல்ல கூட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல, பதில் கிடைக்கல, அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. தொடர்ந்து ஆண்டவரை பின்தொடர்ந்து அவங்க போய் மறுபடியும் அவங்க இருந்த இடத்துக்கு போய் அவங்க வீட்டுக்கு உள்ள போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாங்க? மறுபடியும் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிப்பாங்க. சோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு கேட்போம். ஆனா நம்ம எந்த பதிலுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதை விட்டுருவோம். அடுத்து அந்த ஜெபத்தை பண்ண மாட்டோம். இது நம்மளுக்கு இனி அவ்வளவுதான், இது கிடைக்காது, ஆண்டவர் நோ சொல்லிட்டாரு அப்படின்னு நம்மளாவே நினைச்சிருவோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின் அளவை ஆண்டவர் என்ன செய்றாரு? இன்னும் நம்ம எவ்வளவு விசுவாசிக்கிறோம், பூரணமான விசுவாசம் நமக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன செய்றாரு? மௌனமா இந்த இடத்துல இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ அவங்களுக்கு பார்வை கிடைச்சாச்சு, நீங்க இனி இதை யார்கிட்ட நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. கண்டிப்பா அவருக்கு கட்டளையிடுறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களோ புறப்பட்டு தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவங்க அந்த தேசம் முழுவதும் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் அப்படின்னு பாக்குறோம். இவங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க, ஆண்டவர் மௌனமா இருக்காரு. மீண்டும் விசுவாசமா அவங்க ஆண்டவரை பின்தொடர்ந்து போறாங்க. அப்ப ஆண்டவருடைய சுகத்தையும் அற்புதத்தையும் அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அவங்க இவ்வளவு நாளா இந்த உலகத்தை பார்த்ததே கிடையாது. அவங்க கண்ணு திறந்து அவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகும்.
பெரிய அதிசயமாகவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை அவங்க மனதுல வச்சு அடக்க முடியாம ஆண்டவர் சொல்ல நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாய் கட்டளையிட்ட பிறவும் அவங்க அதை மனதுல வைக்க முடியாம அந்த தேசம் முழுவதும் போய் என்ன செய்றாங்க, பிரசித்தம் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் ஆண்டவர் வந்து தேடி கொண்டிருக்காரு. நம்ம அற்புதத்தை பெற்றிருக்கோம், ஆனா நம்ம பிரசித்தப்படுத்துறோமா? நம்ம யாருக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்றோம்? எந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம்? ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம வந்து பிரசித்தம் பண்ணிக்கிறவர்களாய், ஆண்டவருடைய வல்லமைகளை நம்ம பிரசித்தம் பண்ணிக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம் அப்படின்றத நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து சிந்தித்து நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய நாள் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்கள் எவ்வளோ நம்ம வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணில்லாத நன்மைகளை ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபையினால நம்ம வழி நடத்திருக்காரு. ஆனா நம்ம வந்து அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பிரசித்தப்படுத்தணும் அப்படின்னா உண்மையிலே ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரமா கட்டப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த 2 குருடர்களும் அவங்க வந்து குருடனா இருந்தாங்க. குருடனா இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையே இருட்டா காணப்பட்டது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பகுதிகளில் இருளான சூழ்நிலைகள், அடுத்து என்ன செய்ய முடியும், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியாத ஒரு இருட்டான ஒரு பாதையில நம்ம இருக்கும்போது கூட ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மளுக்கு இருட்டுல நம்மளுக்கு தெரியவே செய்யல. ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா இல்லையா, ஏன் நீங்க மௌனமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் அதிகமா நம்ம ஆண்டவரை தேடும் போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளுக்கு பதில் கொடுத்து நமக்கு உதவி செய்யறாரு, நம்முடைய பலவீனங்களை மாற்றுறாரு, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரு, நம்முடைய காரியங்கள்ல ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத இந்த 2 குருடர்கள் தேசம் எங்கு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்கள்ல, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல, நமக்கு செஞ்ச அற்புதத்தை, நமக்கு செய்த நன்மைகளை, நம்முடைய காரியங்கள், நம்ம எவ்வளவோ சோர்வு, எவ்வளவோ கவலை, எவ்வளவோ கஷ்டம், எந்த சூழ்நிலை, எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், வெளியே வர முடியாத சூழ்நிலைகள், நிந்தை, அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளை வைத்திருக்கும் போது, நம்முடைய ஆசீர்வதித்திருக்கும் போது நாம் ஆண்டவருக்காக செயல்படுகிறோமா, நாம் ஆண்டவரை பிரசித்தப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத பார்க்கணும். இந்த 31ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, அவருடைய கீர்த்தி பிரசித்தம் பண்ணாரு. தேசம் எங்கும் என்ன செய்தாங்க, கீர்த்தியை பிரசித்தம் பண்ணார்கள் அப்படின்னு பாக்குறோம். இந்த குருடர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தொடர்ந்து நம்ம ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். விசுவாசம் உள்ளவர்களா கேட்கணும். நம்மளுக்கு பதில் வரல அப்படின்னாலும் மீண்டும் நம்ம வந்து கேட்கணும். நம்ம பெற்ற அற்புதங்களை மற்றவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை நம்ம பிரசித்தம் பண்ணுகிறவர்களா நம்ம வந்து காணப்படணும். நம்ம வந்து தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். இந்த குணாதிசயங்களை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள சுவாமி, ஆண்டவரே, இந்த 2 குருடர்கள் ஆண்டவரே சப்பா பார்வை அடைந்த பிறகு ஆண்டவரே உம்முடைய அன்பை ஆண்டவரே அந்த தேசம் எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று நாங்க பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவங்கள் ஆண்டவரே மௌனமா நீங்க இருந்த நேரத்துல கூட ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அவங்க உண்மை கூப்பிட்டு ஆண்டவரே என்று சொல்லி உடைய இரக்கத்திற்காக கெஞ்சி ஆண்டவரே அவருடைய பார்வையை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல இந்த நேரத்திலையும் ஆண்டவரே நிறைய காரியங்கள்ல நாங்கள் ஒரு இருளான சூழ்நிலை, ஒருவேளை எங்களுக்கு கண்கள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்க இருளுக்குள்ளாக நாங்க காணப்படுகிறோம். எங்களுடைய ஆண்டவரே சப்பா வாழ்க்கை அடுத்த நிமிஷம் நாங்க என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம் என்று ஆண்டவரே தெரியாமல், ஆண்டவரே திசை தெரியாதது போல, பாதை தெரியாதது போல ஆண்டவரே நாங்கள் நிற்கிறதான இந்த காரியங்களில நீங்க எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே, ஒரு வல்லமைய ஆண்டவரே நீங்க எங்களுக்கு செய்வீங்க. உமக்கு வல்லமை உண்டு என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நாங்க அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. அதே போல உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று நீங்க சொல்லி ஆண்டவரே இந்த காரியங்கள்ல எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தின் ஆண்டவரே வழியை எங்களுக்கு காண்பிக்க போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு உங்களுடைய அன்பை சொல்லுகிறவர்களாக, பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக எங்களை ஆண்டவரே நீங்க மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.